அண்ணாமலை நேற்று அவருடைய வித லீடர்ஸ் அமைப்பை ஆமாம், புதுசாக ஒரு பிளேயர் தமிழக அரசியலுக்குள் வந்திருக்கிறார். ஆனால் பிஜேபியோட ஆசீர்வாதத்தோட, ஆர்எஸ்எஸோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட தான் வந்திருக்காங்க. பல அவதாரங்களை எடுத்த பிஜேபி தமிழ்நாட்டில் எந்த அவதாரம் எடுத்தாலும் ஜெயிக்க முடியல, தொடர்ந்து திரும்ப தோல்விகள் தான் வருதுங்கும் போது தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்குற பொறுப்பை அண்ணாமலை கிட்ட மோடி அவுட் சோர்ஸ் பண்ணிட்டார். நேற்று பேசுகிறாருல, நான் இந்துன்னா அதை வீட்டில் பூட்டி வச்சுட்டு வருவேன் அப்படின்றாரு. வெளியில் வரும்போது ஏன் பூட்டி வச்சுட்டு வர, வெளியில் வா, இந்துவாகவே வெளில வா, உன்னையமா வர வேணான்னு சொன்னேன். இப்போ எழுதி வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளில் பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுவார். விஜய்க்கு இருப்பது சினிமா கவர்ச்சி, அண்ணாமலைக்கு இருப்பது உண்மையாகவே தனி மனித கவர்ச்சி. அது சுயம். விஜய் மீது மக்களுக்கு அதிருப்தி வரும்போது அது திமுக அதிமுகலேருந்து போன வாக்குகள் அங்கேருந்து வெளியேறும் பொழுது அது கண்டிப்பாக அண்ணாமலை கிட்ட போகும் வழி மறுபடியும் திமுக அதிமுக போவார். விஜய் குறி வைக்கிறாரா, உதயநிதியை குறி? கண்டிப்பாக விஜய் தான் குறி வைப்பார். யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள தான் குறி வைப்பார். அண்ணாமலை உதயநிதியும் குறி வைப்பார். திமுக எது பண்ணாலும் தப்புன்றது தற்கொலை அரசியல். தற்கொலை அரசியலுக்கு தமிழ்நாட்டில் ஏகபோக உரிமை திமுகவை தான் இருக்குது, மற்றவங்களுக்கு கிடையாது. மென்மையான சமூக நீதினு அதெல்லாம் அப்படியே கொடுக்க வேண்டியது அல்வா, விதவிதமான அல்வா தானே உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி எடுத்து திமுக மாதிரி டெய்லி கூக்குரல் இடணும், எவனுக்காக தமிழ்நாட்டில் 3 நாள் மலைச்சிக்கல்னா கூட மோடி தான் காரணம்னு சொல்லணும், அப்படிலாம் பேசணும்னு சொல்லவே இல்லை. இஷ்யூஸை பேசுன்றேன், தனி மனித தாக்குதல் வேணும். பாஜக மேலே கோவம் இருக்குன்றாரு. கோவம்லாம் பத்தாது தம்பி, கொலவெறி வரணும். கொலவெறினா அரசியல் ரீதியா, நாட் பர்சனல். எஸ் எஸ் எஸ். பிஜேபியோட சித்தாந்தத்தை நீ ஏற்றுக்கிறியா இல்லையா? எனக்கு பிஜேபி எதிரி, நான் பிஜேபியோட சேர மாட்டேன். பிஜேபியோட கொள்கைகளையும் இங்கே நான் கண்டிப்பாக இறங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அண்ணாமலை ஸ்டாண்ட் என்ன, மதமாற்ற தடை சட்டம் உனக்கு வேணுமா வேணாமா? இப்போ முஸ்லீம்ஸ் மதம் மாறின முஸ்லீம்ஸ்க்கு பிசி ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, அதை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன அதில் அண்ணாமலை ஸ்டாண்ட் என்ன நான் கேட்குறேன். அயத்துல்லா கமேனி அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார். 5 மாதங்கள் கழித்து அவருடைய இறுதி சடங்குகள் நடைபெறுது. அதில் இந்தியா சார்பாக கலந்துக்கிறதுக்கு பிஜேபியில் ஆளே இல்லை. 20% மக்கள், இந்தியாவோட மக்கள் தொகையில் 20% மக்கள், கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில், இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு முஸ்லீம் எம்பி, ஒரே ஒரு மந்திரி கூட இல்லை. எவ்வளோ ஒரு கேவலமா, எவ்வளோ ஒரு அருவருப்பா, அவலமான ஒரு நிலைப்பாடு. நான் செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஒளி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அண்ணாமலை நேற்று அவருடைய வித லீடர்ஸ் அமைப்பை தொடங்கி 2031 இது நாங்கள் நிச்சயம் ஆட்சி மாற்றம் நடக்கும், நிறைய கடன்லாம் உயரதான் போகுது, நம்ம தான் அடைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. அதை ஓவரால் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், புதுசாக ஒரு பிளேயர் தமிழக அரசியலுக்குள் வந்திருக்கிறார். ஆனால் பிஜேபியோட ஆசீர்வாதத்தோட, ஆர்எஸ்எஸோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட தான் வந்திருக்கார். அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், 100%. பிஜேபி விட்டு விலகிறதுக்கு முன்னால் 3 மணி நேரம் காத்து கிடந்து அமித்ஷாவை பார்க்குறாரு, 1 மணி நேரம் காத்து கிடந்து மோடியை பார்க்குறாரு, அவருடைய குருநாதர் PL சந்தோஷ் ஆர்எஸ்எஸ் பிரமுகர் அவரை பார்க்குறாரு. அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் அவர் வெளியில் வராரு. பல அவதாரங்களை எடுத்த பிஜேபி தமிழ்நாட்டில் எந்த அவதாரம் எடுத்தாலும் ஜெயிக்க முடியல, தொடர்ந்து திரும்ப தோல்விகள் தான் வருதுங்கும் போது தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்குற பொறுப்பை அண்ணாமலை கிட்ட மோடி அவுட் சோர்ஸ் பண்ணிட்டார். தமிழ்நாடு பிஜேபி அவங்க நம்புறதா இல்லை. அது இந்த எலெக்ஷனில் ஒரு சீட் வாங்கினாங்க. அவங்க 27 சீட்டு போட்டு கூட்டணி கட்சிகளுக்கு தாமர சின்னத்தில் எல்லாம் 35 சீட்டு போட்டு ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஒரு சீட்டு ஜெயிச்சா சைபர்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு கதைன்னு அர்த்தம். 4 சீட்டு இருந்தது, ஒரு சீட்டாக போச்சு. எவ்வளோ நடந்தாலும் இது மேலே இது விளங்காது, உருப்படாது, நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்தியா பூரா ஜெயித்தாலும் தமிழ்நாட்டில் நமக்கு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி வில் எவர் நெவர் வின் தமிழ்நாடுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் கியரை மாற்றுறாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக கியரை மாற்றுறாங்க. புதுசாக ஒருத்தர் இறக்குறாங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இவர் பிஜேபிக்கு இந்தியா பூரா ஒரு 1000 ஆர்கனைசேஷன் இருக்கும். அதில் ஒரு ஆர்கனைசேஷன் தான் அண்ணாமலையோட ஆர்கனைசேஷன். ரொம்ப சாஃப்டாக வருவாங்க, அவங்க அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு வருவாங்க. இப்போ நேற்று பேசுகிறாருல, நான் இந்துன்னா அதை வீட்டில் பூட்டி வச்சுட்டு வருவேன் அப்படின்றாரு. வெளியில் வரும்போது ஏன் பூட்டி வச்சுட்டு வர, வெளியில் வா, இந்துவாகவே வெளில வா, உன்னையமா வர வேணான்னு சொன்னேன். இந்துவாகவே வா, முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், அது என்ன போலித்தனம், இந்துவை வீட்டில் வச்சுட்டு வந்தேன்றது. மத அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டுன்றது போலித்தனமானது, பச்சை பொய். அது ஜம்மு காலத்தில் வடிகட்டின போய் ஊரை ஏமாத்துற கதை அது. அதான் சொன்னேன், அவங்க வேற அவதாரத்தை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தண்ணி குடிச்சு பார்த்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, நடக்கல. கோயில் நிலத்தை கொடுத்ததை பிஜேபி எதிர்க்குது, இவர் ஆதரிக்கிறார். அங்கே இருந்தால் புரிஞ்சுக்கலாம். இப்போ எழுதி வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளில் பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுவார். பிஜேபி மேலே கோபம் இருக்கு, அவங்க பிஜேபி மேலே இருக்கிறதுன்றது கோபம்ன்றது தமிழ்நாடு உரிமையை கொடுத்தா மட்டும் பிஜேபி ஏற்றுப்பியா? தமிழ்நாட்டுக்கான உரிமையை பிஜேபி கொடுத்தா கூட நீ ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அடிப்படையில் அது இந்துத்துவா, ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்சி. இந்திய சிறுபான்மையின மக்கள் இந்த அளவுக்கு 12 ஆண்டுகளை கொடுமைப்படுத்தின ஒரு
அரசு இருந்ததே கிடையாது. பொது சிவில் சட்டம்னு சொல்லிட்டு அதில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான் இந்துக்களுக்கு தான் மலைவாழ் மக்களுக்கு இல்லைன்ற கொஞ்ச நாளில் கிறிஸ்தவர்களுக்கும் பொது சிவில் சட்டம் இல்லைன்னுவாங்க. அப்புறம் முஸ்லீமை மட்டும் குறி வச்சு அடிப்பாங்க. இவ்வளோ பேச்சு பேசுகிற பிஜேபியில் வந்து ஒரே ஒரு முஸ்லீம் எம்பி இல்லை, ஒரு முஸ்லீம் மந்திரி இல்லை, 21 மாநிலங்கள் ஆட்சி செய்கிறாங்க, ஒரே ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ கூட இல்லை. இப்படி ஒரு நாடு, இப்படி ஒரு கட்சி உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா? ஆகவே அவங்க தெளிவாக இந்துத்துவா, ஒற்றை மதம் சார்ந்து பாகிஸ்தான் எப்படி முஸ்லீம் நாடோ இந்தியாவை இந்துத்துவ நாடோ உருவாக்குறது தான் அவங்களோட நோக்கம். அது அவங்க எல்லா மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் அவங்களுக்கு அவர்களால் வெற்றி பெற முடியாத சவாலாக இருக்கிறது. இங்கே கியரை மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். இது அவர் வந்து பிஜேபியோட அண்ணாமலை என்ற முகமூடியை அணிந்து கொண்டு சாஃப்ட் பிஜேபி உள்ளே வருது. இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேணாம். ஆனால் அவர் நிறைய மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பேசுவார். அவர்கிட்ட அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் ஒரு வசீகரம் உண்டு, அவருடைய பேச்சுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு, அவர் நல்லா பேசுகிறார். அவருடைய பேச்சுக்கு முன்னால் வந்து உதயநிதியோ அல்லது மற்ற தலைவர்களை நிற்கக்கூட முடியாது. விஜய்க்கு இருப்பது சினிமா கவர்ச்சி, அண்ணாமலைக்கு இருப்பது வந்து உண்மையாகவே தனி மனித கவர்ச்சி, அது சுயம்பு. இன்னொன்று, இவங்க அத்தனை பேரில் இளையவர் அவர் தான். விஜய்க்கு 52 வயசு, விஜய்க்கு 42, இவருக்கு விஜய்க்கு 52 வயசு, அண்ணாமலைக்கு 42 வயசு தான், உதயநிதிக்கு கிட்டத்தட்ட 49-50 வயசு ஆக போகுது. ஸோ வயது அவர் பக்கம் இருக்கிறது. இன்னும் 10 வருஷம் கூட அவர் வந்து அரசியல் இளைஞராகத்தான் இருப்பார். விஜய் மீது மக்களுக்கு அதிருப்தி வரும்போது, அது திமுக அதிமுகலேருந்து போன வாக்குகள் அங்கேருந்து வெளியேறும் பொழுது அது கண்டிப்பாக அண்ணாமலை கிட்ட போக முடியும். மறுபடியும் திமுக அதிமுகவுக்கு போகாது, அதிமுக கண்டிப்பாக போகாது, திமுகவுக்கும் போவது கடினம். ஏன்னா இப்போ பர்சனாலிட்டி ஓரியன்ட் பாலிடிக்ஸ் தான் மள்ளமாக மாறிட்டு இருக்கு. விஜய் ஒரு பக்கம், உதயநிதி ஒரு பக்கம்னா, இந்த பக்கம் அண்ணாமலை வராருன்னா புதுசாக வரவங்க விஜய் பிடிக்காதவங்க அண்ணாமலை கிட்ட தான் போவானே ஒழிய ஃப்ரெஷ் வாட்டர் உதயநிதி கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு. எங்கே தன்னை பொசிஷன் பண்ணுன்னு எங்கே பொசிஷன் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா வந்து, நான் வந்து திராவிட கட்சிகளில் உள்ள நல்லதையும் எடுத்துக்கிறேன், காங்கிரஸ் உள்ள நல்லதையும் எடுத்துக்கிறேன், பிஜேபி உள்ள நல்லதையும் எடுத்துக்கிறேன், கம்யூனிஸ்ட் தோழட்ட நல்லதையும் எடுத்துக்கிறேன், விஜய் கிட்ட இருக்க நல்லதையும் எடுத்து எல்லாத்தையும் நல்லதை எடுத்துக்கிறேன்னு ஒரு குல்மா வேலை நடக்கும். தன்னை வந்து விஜய்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக, திமுகவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பொசிஷன் பண்ணுவார். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இப்போ இவங்க 2 பேர் மேலேயும் கோபம் அடைகிறவங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட் மேலே இப்போதைக்கு ஹனிமூன் பீரியட் 6 மாதம் 1 வருஷம் ஓடும். 1 வருஷம் பொறுத்து கண்டிப்பாக 1 வருஷம் ஓடும். 1 வருஷம் பொறுத்து மெல்ல அதிருப்தி வரும்போது, மக்களுக்கு கோபம் வந்து 2 வருஷத்தில் வரும்போது, அது மறுபடியும் ஓட்ட திமுக அதிமுக கண்டிப்பாக அதிமுக போக வாய்ப்பு மிக மிக குறைவு, திமுக போக மிக குறைவு. அது புதுசாக ஒரு பிளேயர் வரட்டுமே அண்ணாமலை பக்கம் போக வாய்ப்பு உண்டு. அவர் யார் தான் விஜயை குறி வைக்கிறாரா, உதயநிதியை குறி? கண்டிப்பாக விஜய் தான் குறி வைப்பார். யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள தான் குறி வைப்பார். அண்ணாமலை உதயநிதியும் குறி வைப்பார். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ளே இதுக்குள்ள கேள்வி கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் வரும்போது பேச வேண்டிய உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக அவங்க போட்டி போடுவாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. அதை சொல்லிட்டாரு, உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுவேன்ட்டார். 29 பார்லிமெண்ட்டில் தான் முகமூடி கிழியும். ஏன்னா மோடி எதிர்த்து பேசுகிறாரா, ராகுல் காந்தி எதிர்த்து பேசுகிறாரான்னு பார்க்கணும். அதில் பம்முவாங்க. விஜய் பம்முனா மாதிரி இவங்களும் பம்முவாங்க. விஜய் 24 பொம்மனா மாதிரி இவங்க 29 பொம்முவாங்க. 31 எலெக்ஷன் வருது, அல்லது 29 ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அப்போ தான் டப்பா டான்ஸ் எல்லாருக்கும். விஜய்க்கும் டப்பா டான்ஸு, அண்ணாமலைக்கும் டப்பா டான்ஸ். ஏன் விஜய் விமர்சிக்க மாட்டாரு சார்? இப்போ தானங்க வந்திருக்காரு, அதுக்குள்ளே விமர்சிக்கலாம். அவர் சொல்கிறது வந்து கரெக்டான பாயிண்ட்டுங்க, அதில் நான் உடன்படுறேன். 6 மாதம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஹனிமூன் பீரியட், குறைஞ்சது 6 மாதமாக விடணும். திமுக மாதிரி டெய்லி போய் வந்து திமுக எது பண்ணாலும் தப்புன்றது வந்து தற்கொலை அரசியல். தற்கொலை அரசியலுக்கு தமிழ்நாட்டில் ஏகபோக உரிமை திமுகவு தான் இருக்குது, மற்றவங்களுக்கு கிடையாது. அதனால் திமுக அவங்க பாதையில் அவங்க போட்டோம். அவங்க மண் அள்ளி யானை தலையில் டன்னாக போட்டுக்கிற மாதிரி திமுக மண் அள்ளி தான் தலையிலே தானே போட்டுக்குது. அந்த வேலையை வந்து அண்ணாமலை செய்ய மறுக்கிறார். ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னும் 100 நாள் கூட முடியல, அதுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் மேலே நீ நல்லது கட்டதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னால் அவங்களுக்கு எதிராக தான் திரும்பும். திமுக அதை பற்றி கவலைப்படாமல் தற்கொலை பாதையில் விரைந்து போய் கொண்டிருக்கிறது. அது அவங்களுடைய உரிமை, அது யாரும் கேட்க முடியாது. இன்ஃபேக்ட் அரசியல் தற்கொலை தங்களுக்கு தான் ஏகபோகன்னு அவங்க முடிவே பண்ணிட்டாங்க, ஹோல்சேல் ரைட்ஸ் எடுத்துட்டாங்க. அந்த ரேஸில் போய் அவர் கலந்துக்க மாட்டேன்றாரு. நியாயமான ஒரு முடிவு தான் அது. வந்து ஒருவேளை தன்னுடைய வாக்குகளும் விஜய் கிட்ட தான் இருக்கு. அப்சல்யூட்லி அதுவும் ஒரு காரணம். 2வது, இன்னைக்கு விஜய் எதிர்ப்பதற்கான காரணங்கள் எதுவுமே பெரிய அளவில் இல்லை. பெரிய அளவில் ஒன்றும் தவறுகள் நடக்கல. புது கவர்மெண்ட் வந்திருக்குது, இப்போ தான் வந்து கற்றுக்குறாங்க மெல்ல. நீங்கள் தெருவில் இறங்கி கத்துற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அப்பப்போ நீங்கள் வேணால் எதனா முனகலாம். பெரிய அளவில் கூக்குரல் இடுற அளவுக்குலாம் ஒரு தவறும் நடக்கல. இப்போ போய் எதனால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிராக தான் அது திரும்பும். அது திமுகவால் இந்த தோல்வியை நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. வயிறு எரியுது விஜய் சிஎம் ஆனதை பார்த்து திமுகவுக்கு. அதனால் அவங்க வந்து தினம் ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்க ஆதரவாளர்கள் மத்தியிலே அவங்களுக்கு பெரிய நெகட்டிவிட்டியை உண்டாக்குதுன்றதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, தெரியுது. ஆனாலும் பரவாயில்ல, கையில் கிடக்குதெல்லாம் எடுத்து அடிப்போம் விஜயை. ஏதாவது அதிசயம் வந்து விஜய் கவுந்துட மாட்டாரா? நாளை காலைல எலெக்ஷன் வந்து நாளை மறுநாள் மறுபடியும் சிஎம் ஆகிட முடியுமான்னு யோசிக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, சீமான் பாஷையில் சொன்னால் வாய்ப்பே இல்லை ராஜா, அதுதான் உண்மை. அந்த தப்பை இவர் அண்ணாமலை செய்ய மாட்டார். அவர் தொடக்கம்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, மெஷர்டாக எடுத்து வைக்கிறார் ஸ்டெப்ஸை. என்ன வேஷம் போட்டாலும் அது பாஜகவின் முகம்தான், அந்த புதிய அமைப்பின் முகம். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் பரவாயில்ல, அனைவரையும் அரவணைச்சு போவாங்க. இஸ்லாமியர்களுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க. அதான் சொன்னேன், பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுவார்,
மென்மையான சமூக நீதின்னு அதெல்லாம் வந்து அப்படியே கொடுக்க வேண்டியது அல்வா, விதவிதமான அல்வா தானே உங்களுக்கு. அவருக்கு அவர் பங்குக்கு அவரும் அல்வா கொடுப்பார், எல்லாரும் கொடுக்குறாங்க அவரும் கொடுப்பாரு. ஆனால் அவர் பக்கம் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, அவர்கிட்ட ஒரு தனி மனித கவர்ச்சி இருக்குது, அவருக்கு வயசு இருக்குது. இவங்கெல்லாம் தப்பு பண்ணும்போது திமுக அண்ணா திமுக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்காங்க. உங்களுக்கு இதில் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு 118 வாங்குற அளவுக்கு இனிமேல் 2 பேருக்கும் வந்து தனியாக அடுத்த 3-4 எலெக்ஷனுக்கு ஓட்டு விழாது. ஆனால் திமுக அழிஞ்சிடும் திமுக அழிஞ்சிடும் அப்படிலாம் நான் சொல்லலை. திமுக அழிஞ்சிடும் எப்படி சொல்லணும், அவன் சொன்னான் திமுக அழிஞ்சிடும். திமுகவும் அழியாது, அண்ணா திமுகவும் அழியாது. அப்படியே திமுக அழியுதுன்னா அது வெளியிலேருந்து அழிக்க முடியாது, அந்த வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க. திமுக காரங்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் என்னன்னா, நீங்கள் எது கஷ்டப்படுறீங்க, நாங்களே அந்த வேலையை செஞ்சுக்கிறோம். அதனால் வந்து திமுக காரணத்தை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாது. அந்த வேலையை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கணும். நம்ம போய் ஒன்றும் செய்யவே தேவையில்லை. இருக்கும் 2 கட்சியும் இருக்கும், திமுகவும் இருக்கும் அண்ணா திமுகவும் இருக்கும், அண்ணாமலையும் இருப்பார், விஜயும் இருப்பார். 4 முனையை போட்டால் தான் அடுத்த களம் உருவாகும். இதில் பெரிய பாதிப்பு சீமான் மாதிரியான அமைப்புகளுக்கு வரும். அவங்க இன்னமும் கீழே செயல் இழந்து போவாங்க, இன்னும் வாக்கு இழந்து போவாங்க. கிட்டத்தட்ட இவரோட நேற்று பேசினது கிட்டத்தட்ட சீமான் பேசின மாதிரி ஒரு அந்த தோற்றத்தை கொடுப்பாருங்க. அதெல்லாம் வந்து உங்களை வந்து கவர்றதுக்கு ஒரு வளர்ந்த சீமான ஒரு வேலை இருப்பாரு. வளர்ந்த சீமானெல்லாம் இருக்க மாட்டார், அப்படி ஒரு தோற்றம் வரும். அவர் பிஜேபியின் வார்ப்புங்க. அவர் எப்படிங்க போவார்? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மோடியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாருன்னா அவர் யாரு? அதனால எந்த சந்தேகமும் வேணாம். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் 1000 முகங்கள் உண்டு. அதில் 1001வது முகம் அண்ணாமலை. வலதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை ஏங்க ஒரு கட்சியில பயணிச்சாரு, தலைவர்களை பார்த்து சொல்லிட்டு வரதெல்லாம் என்ன தப்பு அவங்க அப்படிதாங்க பேசுவாங்க, வேற எப்படி பேசுவாங்க? இதுல என்ன அவங்க வந்து மீசில மண்ணு ஓட்டலாம் தான் பேசுவாங்க. என்ன கொள்கையில வேறுபட்டு இவர் வந்தாரா? பிஜேபி ஏற்ற என்ன பேசினார்? நான் என்ன சொல்றேன், பிஜேபி ஏற்று திமுக மாதிரி டெய்லி கூக்குரல் இடணும், எவனுக்காக தமிழ்நாட்டில் 3 நாள் மலச்சிக்கல்னா கூட மோடி தான் காரணம்னு சொல்லணும், அப்படிலாம் பேசணும்னு சொல்லவே இல்லை. இஷ்யூஸை பேசுன்றேன், தனி மனித தாக்குதல் வேணாம். முக்கியமாக இன்னைக்கு இந்தியாவை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னைக்கு எஸ்ஐஆர்ன்ற பெயரால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அட்டுழியங்கள், பொது சிவில் சட்டம், டீல் லிமிட்டேஷனு, இன்றைக்கி வந்து எஃப்சிஆர்ஐ அந்த நன்கொடை சட்டம், இன்றைக்கி இப்போ சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தாக்குதல், இதை பற்றியெல்லாம் வாயை திறந்து பேச. முக்கியமான பிரச்சனை பொது சிவில் சட்டத்தில் உங்கள் கருத்து என்ன? மாநில உரிமைகளில் உங்கள் கருத்து? சும்மா பொதுவாக மாநில உரிமைன்னு பேசக்கூடாது. ஆளுநர்கள் இன்றைக்கி சதிச்சு சின்னாபின்னமாக்கிட்டு இருக்காங்க, குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த மாதிரி நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை, தனிநபர்களை பற்றி நம்ம பேசலை, எப்பயுமே அதை நம்ம பேச மாட்டோம். இஷ்யூஸை பற்றி அவர் பேசட்டும். அவர் என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, சித்தாந்த ரீதியாக நீ பிஜேபியோட எதிரியா நண்பனா, அதுக்கு பதில் சொல்லு. இப்போ விஜய் சொல்லிட்டார், எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகட்டார். அதுக்கு பிறகு பிஜேபி எதிர்க்கிறாரோ இல்லையா, சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக பிஜேபி தான் எதிரின்றது ஒரு தெளிவான நிலைப்பாடு. அந்த மாதிரி அண்ணாமலையோட நிலைப்பாடு கொள்கை ரீதியாக பிஜேபிக்கு எதிரானதா ஆதரவானதா? வெளியில் வாங்க, நாங்கள் பிஜேபி நல்லது பண்ணா ஆதரிப்போம், குழப்பம்லாம் இல்லை, தெளிவாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. அவரெல்லாம் ஏங்க அவரு முகோட்டானா முகமூடி. பிஜேபி பல முகமூடிகளை அணிந்து கொண்டு இந்தியாவில் பல மாநிலங்களில் வேலை செய்து அங்கெல்லாம் ஜெயிச்சாங்க, இங்கே ஜெயிக்க முடியல. எத்தனையோ முகமூடிகளை ட்ரை பண்ணி புதுசாக ஒரு முகமூடியை ட்ரை பண்ணுறாங்க. அதான் அண்ணாமலைன்ற முகமூடி. அவர் எப்படி பிஜேபிக்கு எதிராக பேசுவார்? ஆனால் பெரிய அளவுக்கு பிஜேபி ஆட்களுமே அங்கே ஷிஃப்ட் அதெல்லாம் போவாங்க. அவங்க ஒன்று அப்படி அதுலேருந்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு நம்பிக்கையில் தான் ஆகலையே, அவங்க பெருசாக போகலையா? இல்லைங்க, இப்போ வேடி பார்ப்பாங்க. ஓகே, இவர் என்ன அடுத்து பண்ணுறாருன்னு பார்ப்பாங்க. இவர் ஒருபோதும் பிஜேபியோட சித்தாந்தத்துக்கு எதிராக போக மாட்டார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையில் நம்ம பேச வேண்டியது கொள்கைகளை பற்றி, சித்தாந்தங்களை பற்றி, தனிநபர்களை பற்றி அல்ல. இவருடைய கொள்கை என்பது என்ன? மாநில உரிமை, அதெல்லாம் கரெக்டு. நான் தமிழன் முதல்ல, அப்புறம் தான் இந்தியன்றாரு. இதெல்லாம் வந்து குல்மா வேலை எனக்கு தெரிஞ்சு. இது வழக்கமாக இவங்க வந்து இது வந்து மயக்கிறதுக்கு பேசுகிற தேசியவாதத்தை ஆதரிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கட்சி, அதெல்லாம் கரெக்டு. இந்த அல்வா கொடுக்குற வேலைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சித்தாந்த ரீதியாக நீங்கள் பிஜேபிக்கு எதிரியா ஆதரவா? ஒற்றை மதத்தை கோவம் இருக்குன்றாரு. கோவம்லாம் பத்தாது தம்பி, கொலவெறி வரணும். கொலவெறினா அரசியல் ரீதியா, நாட் பர்சனல். பிஜேபியோட சித்தாந்தத்தை நீ ஏற்றுக்கிறியா இல்லையா? அவர் மதத்தை வீட்டிலே வச்சு நான் பூட்டிட்டு ஒற்றை மதத்தை, அப்போ நீங்க பிஜேபிக்கு எதிரின்னு தானே அதை புரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சுக்க முடியாது. ஒற்றை மதத்தை வைத்து இந்தியாவை இந்துத்துவ நாடாக ஆக்கிற முயற்சியை தான் இன்னைக்கு பிஜேபி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. சித்தாந்த ரீதியாக அவங்க இந்தியாவை இந்து நாடுன்னு தான் நீங்கள் சொல்கிற லெவலுக்கு தான் கிட்டத்தட்ட அதுக்கு அதை மறைமுகமாக டிக்ளேர் பண்ணலையே வழியாக அதை நோக்கி நகர்த்திட்டாங்க. இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? பிஜேபியோட சித்தாந்தத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அது சொல்லு. ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உங்கள் ஸ்டாண்ட் என்ன? நான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் ஒரு மதவாத அமைப்பு, இந்தியாவை இந்து நாடாக மாற்ற முயற்சிக்கிற அமைப்பு. அது வந்து ஒரு ரகசிய அமைப்பு, அப்புறம் எந்த விதமான சட்டத்திட்டங்களுக்கு உட்படாத அமைப்பு. கணக்கு வழக்கெல்லாம் அதில் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதை பற்றி யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க, நக்கல் பண்ணுவாங்க, இந்து விரோதின்வாங்க.
இப்போ ஆர்எஸ்எஸ் பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன, பிஜேபி பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன? ஆஸ் அன் ஐடியாலஜி பிஜேபி உனக்கு நண்பனா எதிரியா அதை சொல்லு. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விஜய் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் பெரிய அளவு விமர்சனமே வைக்காமையே ஒருத்தரால் ஆட்சிக்கே வர முடிஞ்சது. ஸோ பிஜேபி எதிர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் டைல்யூட் ஆயிடுச்சு. அதில் ரொம்ப அயோக்கியத்தனமான வாதம். அதாவது வந்து பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் வந்து பிஜேபியை எதிர்க்கல, அது பிஜேபிக்கு எதிராக எதுவும் பேசலனாலும் பிஜேபிக்கு ஆதரவாகவும் எதுவும் பேசலாம். விஜயோட ஸ்டாண்டு டாக்டிக்கலான ஸ்டாண்டு. எனக்கு பிஜேபி எதிரி, நான் பிஜேபியோட சேர மாட்டேன், பிஜேபியோட கொள்கைகளையும் இங்கே நான் வந்து கண்டிப்பாக இறங்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் அண்ணாமலை ஸ்டாண்ட் என்ன, இப்போ இந்த ஆடு மாடு பலியிடுறதுல அவரோட ஸ்டாண்ட் என்ன, மத மாற்றத்தில் மத மாற்ற தடை சட்டம் உனக்கு வேணுமா வேணாமா? கரெக்ட். இது ஏதோ கோயில் நிலத்தை கொடுத்து ஆதரித்ததால நீ ஒன்றும் பிஜேபிக்கு எதிரானவன்லாம் புரிஞ்சுக்க முடியாது. சித்தாந்த ரீதியாக நீங்கள் யார்? விஜய் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காருன்றது டாக்டிக்கலாக கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கணும்னா. பிஜேபி ஒன்றும் விஜய் ஒன்றும் பிஜேபி கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. விஜயை வந்து நீங்கள் சர்வாதிகாரின்னு கூட சொல்லுங்கள், நான் ஒத்துப்பேன். மோடி மாதிரி அவர் ஒரு சர்வாதிகாரி, அவ்வளோதான். எந்த விதமான டைலாகுக்கும் மோடி கிட்ட பாசிபிள் இல்லை, அதே மாதிரி வந்து விஜய் கிட்ட பாசிபிள் இல்லை அப்படின்றத கூட நீங்கள் சொல்லுங்கள். சர்வாதிகார தன்மை கொண்ட தலைவர் அப்படி வச்சுக்கோங்க. சர்வாதிகாரி இல்லை, சர்வாதிகார தன்மை கொண்ட தலைவர்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. மோடி எப்படியோ அதே மாதிரி விஜய். ஆனால் விஜய் அடிப்படையில் ஒரு மதவாதி அல்ல. விஜய் அடிப்படையில் ஒரு கிறிஸ்துவ மதவெறி பிடித்த மனிதரோ அல்லது வந்து இந்துத்துவை மறைமுகமாக ஆதரிக்கக்கூடிய தலைவரோ கிடையாது. அவர் வந்து இஸ் எ செக்யூலர் பர்சன் லைக் யூ அண்ட் மீ. உன்ன மாதிரி என்ன மாதிரி அவர் ஒரு மதச்சார்பற்ற தலைவர். பிஜேபி எதிர்த்து பேசாமல் இருக்கிறதுன்றது வந்து டாக்டிக்கல். அது வந்து அரசை காப்பாற்றுறதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு பிஜேபி எதிர்க்கணும். ரெண்டாவது, இங்கே பிஜேபி அவன் எதிர்த்து பேசினாலும் ஓட்டை அறுவடை பண்ண போகிறது திமுக. நான் ஏன் பேசணும்? எலெக்ஷன் டைமில் பார்த்துக்கலாம். அதுதான் அவங்க நிலைப்பாடு. இப்போ முஸ்லீம்ஸ் மதம் மாறின முஸ்லீம்ஸ்க்கு பிசி ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அதை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன? அதில் அண்ணாமலை ஸ்டாண்ட் என்ன? நான் கேட்குறேன். கோர் இஷ்யூஸில் வாங்க, உங்கள் புனித தன்மையை நிரூபிச்சுட்டு போங்க. இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் அப்பீலுக்கு போயிருக்க உங்கள் கதை என்ன? அதை சொல்லுங்கள். ஆடு மாடு வெட்டுறதில் வந்து கூடாதுன்னாங்க, போய் ஸ்டே வாங்கியிருக்கேன். அதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? கோர் இஷ்யூவில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ஹிந்துத்வா பற்றிய பிரச்சனையில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு தெரியாத வரைக்கும் உங்களை நான் எடை போட முடியாது. ஓகே. இன்றைக்கி சிறுபான்மையின மக்கள் இந்தியாவில் சொல்லனா துன்பங்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலுக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதச்சார்பின்மை பற்றி உங்கள் கருத்து. நான் வீட்டில் இந்து மதத்தை பூட்டி வச்சுட்டு தெருவுக்கு வந்துடுறேன், கதை இதெல்லாம் டைலாகு. தெருவுக்கு வந்த பிறகு தான் இந்து முஸ்லீம்கிற பிரச்சனையே வருது. அதில் உங்கள் பிரச்சனை, உங்கள் ஸ்டாண்ட் என்ன? அதை சொல்லுங்கள் சார். இந்துத்துவாவை இந்தியாவை இந்து நாடாக ஆக்கணும் தான் முயற்சிக்கிறான். மதமாற்ற தடை சட்டத்தில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? அதை சொல்லு. மதம் மாறுற உரிமை ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா? மதமாற்ற தடை சட்டம் என்பது அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது. ஏன்னா அவன் விடுதலை இந்து மதத்தில் அடையிற கொடுமைகளை தாங்காமல் அவன் கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மாறுறானா, அதையும் தடுத்து இந்து மதத்துக்குள்ளேயே நீ அவனை அடிமையாக வச்சிருக்கணுன்ற அதான பிஜேபியோட எண்ணம். அப்போ மதமாற்ற தடை சட்டத்தை நீ வந்து எதிர்க்கிற அப்படின்னா நீங்கள் யார்? லாவண்யா பெண் குழந்தை மைக்கேல் பட்டி ஸ்கூல் அதை ஆரம்பித்து அந்த கொடுமையை நிகழ்த்தினதே அண்ணாமலை. கடைசியில் சிபிஐ விசாரணையே என்ன சொல்லிடுச்சு? எதுவும் இல்லைன்னு, மதமாற்றமே நடக்கலன்னு சொல்லிடுச்சு. அங்கே வந்து இதுல தான் இப்படி ஒரு வெளியே வருவார். இந்த மாதிரி நீங்க சொல்ற மைக்கேல் பட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நிறைய பேர் அடிக்கடிறாங்க. நான் செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அளவுக்குள்ள தான். ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன், ஃபேக்சுவலாகவும் தப்பு பண்ணிட்டேன், ஐடியாலஜிக்கலாகவும் தப்பு பண்ணிட்டேன். அங்கே மதமாற்றம் நடந்ததுன்னு நான் நம்பினேன், அது இல்லைன்னு சிபிஐ சொல்லிடுச்சு. ஆகவே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், குறைஞ்சபட்சம் வருத்தம் தெரிவிக்கிறேன். அது சொல்லுங்கள் சார். அண்ணாமலையோட இந்த புது அவதாரத்தை நம்பலாம். மைக்கேல் பட்டி இஷ்யூவில் இப்போ புது அவதாரம் எடுத்த பிறகு உங்கள் ஸ்டாண்ட் என்ன? அது சொல்லுங்கள் சார். ஏன்னா அவர் பிஜேபி தலைவராக வந்தோடனே 21 ஆகஸ்ட்டில் பண்ண அட்டூழியம், பெரிய அட்டூழியம். 160 ஆண்டு கால பள்ளி அது. 8 தலைமுறைகளுக்கு மேல் பெண் குழந்தைகளை வந்து படிக்க வச்ச பள்ளி. 8 தலைமுறை, பெரும்பாலும் இந்து பெண்கள். நம்ம பாட்டிக்கு பூட்டியெல்லாம் படித்த ஸ்கூலு. ஒரு குற்றச்சாட்டு 160 வருஷத்தில், வெள்ளக்கார காலத்துலேருந்து சுதந்திரத்துக்கு 80 வருஷம் முன்னால் வந்தது. ஒரே ஒரு குற்றச்சாட்டு, மத மாற்றத்தை செஞ்சாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும். ஒரே ஒரு குற்றச்சாட்டு இல்லவே இல்லை. இவர் இந்த அட்டுழியத்தை பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியோடைய சிறுபான்மை அமைப்பு தலைவர் அவர் பேட்டி கொடுக்குறாரு தேசிய ஊடகங்களுக்கு. டைம்ஸ் நவ் ஹெட்ல இந்தியா டுடேக்கெல்லாம். இங்கே மத மாற்றமே நடக்கலைங்க, இது தப்பான குற்றச்சாட்டு. அதை அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது அது அவருடைய கருத்துன்றாரு. கடந்து போனார். ஒரு குழந்தை செத்து போச்சு, அந்த பள்ளி மீது அவ்வளோ பெரிய ஒரு அவதூறை பரப்பினார். இந்து பெண்கள் வேற பள்ளிகளில், அரசு பள்ளிகளையோ தனியார் பள்ளிகளையோ படிக்க முடியாத காலகட்டத்திலிருந்து இந்து பெண்களுக்கு பெரிய அளவில் கல்வி அறிவு கொடுத்த ஒரு கல்வி கண்ணை திறந்த ஒரு பள்ளி அது.
ஏன்னா ஒரு பெண் படித்தா மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் படிக்கும், ஒரு ஆண் படித்தா அவன் மட்டும்தான் படிக்கும். அப்போ சுதந்திரத்துக்கு முன்னால இருந்து 160 ஆண்டு காலம் பெண் கல்விக்கு முக்கிய பங்காற்றிய ஒரு பள்ளி. அப்போ எத்தனை தலைமுறை, எத்தனை குழந்தைங்க படிச்சிருக்கோம், எத்தனை குடும்பம் வாழ்ந்திருக்கும். அந்த பள்ளி மேலே இப்படி ஒரு அவதூறை நீ தூக்கி சுமத்தின, அது இல்லைன்னு உங்கள் சிபிஐ சொல்லிச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் சிபிஐ ஆர்டர் பண்ணுறாங்க. அப்படி நல்ல வேலை சிபிஐக்கு போச்சு. அது ஸ்டேட் போலீஸ் சொன்னால் அவங்க நம்பியிருக்க மாட்டாங்க. சிபிஐ கூண்டுக்கிளி, சிபிஐ மோடி கண்ட்ரோலில் இருக்க கூண்டுக்கிளி சிபிஐ சொல்லிச்சு இந்த குற்றச்சாட்டு போய் மைக்கேல் பட்டி பள்ளியில் லாவண்யான்ற பெண் குழந்தை அதோட சாவுக்கு மதமாற்றம் காரணம் இல்லைன்னு உங்கள் கண்ட்ரோலில் இருக்க சிபிஐ சொல்லிச்சு. நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுட்டு மற்றதை பற்றி பேசலாம் அண்ணாமலை. இப்போ பாஜக உண்மையிலேயே விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு பொசிஷன் பண்ணுறதுல இவ்வளோ ட்ராமா. அதாவது அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுவும் ஒரு பாருங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பிஜேபிக்கு சவால் நிறைந்த நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. எல்லா பார்டர் ஸ்டேட்டுமே ப்ராப்ளம். ஆனால் பஞ்சாபையும் தமிழ்நாடையும் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பஞ்சாபில் கூட கூட்டு மந்திரி சபையில் இருந்துட்டாங்க. இன்றைக்கி பஞ்சாப்லேயும் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்காங்க மேலே. இப்போ பஞ்சாபில் எலெக்ஷன்லாம் வருது. நார்த் ஈஸ்ட்டை ஜெயிச்சிட்டாங்க, ஜம்மு காஷ்மீரில் ஜெயிச்சிட்டாங்க, பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் ரொம்ப முக்கியம். ஆமாம், தண்ணி குடிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. எத்தனையோ கியரை முன்ன பின்ன மாற்றுறான். ரிவர்ஸில் போகிறான், ஃபஸ்ட்டு கியர் வரான், 4th கியர் வரான், மறுபடியும் 4th கியர்லேருந்து 3rd 4th ரிவர்ஸுக்கு வரான். சைடுக்கு இருந்தால் சைடு கியர் கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி கூட கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி வைக்கிறான். ஒன்றுமே பண்ண முடியல, தண்ணி குடிக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து இது என்ன ஸ்டேட்டு, நம்ம இவ்வளோ தில்லாலங்கடி வேலை பண்ணி இவங்க ஜெயிக்க முடியலன்னு இப்போ புதுசாக ஒரு நாடகம் ஆடுறாங்க. ஏன்னா இங்கே சைபராக போச்சு. தமிழ்நாடு பிஜேபி மேலே அவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஸோ புதுசாக ஒருத்தர் வராரும்போது இதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வராங்க. அது இல்லாமல் இப்போ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், கலைஞர் ஜெயலலிதா பெரிய தலைவர்கள் இல்லை, அதுக்கு ஈக்குவலான தலைவர்கள் இன்றைக்கி திமுகலையும் அண்ணா திமுகலையும் இல்லை. அப்போ புதுசாக நம்ம ஒருத்தரை வச்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி நடக்குது. அவர்களுடைய பிஜேபி ஒரு புது அவதாரத்தை எடுக்குது. அண்ணாமலை என்ற முகமூடியை அணிந்து கொண்டு ஒரு புதிய அவதாரத்தை எடுக்குது. இது பாருங்க, இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். அவர் வந்து கவர்ற மாதிரி பேசுவார். தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு கவர்ச்சி உண்டு. சில நியாயமான விஷயங்களை கூட அவர் பேசுவார் ஒரு எதிர்கட்சியாக. அப்போ கரெக்டாக தானே பேசுகிறாருன்னு நமக்கு தோணும். எல்லாம் கரெக்டு, நோக்கம் என்ன இல்லை எல்லாத்தையும் அவர் சப்போஸ் அவர் வெற்றி பெற்றால் அந்த வெற்றி கொண்டு போய் பாஜக கிட்ட தான் சப்மிட் பண்ணுவார். வெற்றி பெற்றுட்டாருன்னா அது பிஜேபி கவர்மெண்ட், உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணாம். ஏன்னா எப்போ வந்து அவருக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், எப்போ சுவிட்ச் ஆன் பண்ணணும்னு தெரியும். விஜய் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது எப்போ ஆன் பண்ணுறது என்னன்னு இது வரைக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. மேபி அவர் கற்றுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை வந்து ரொம்ப 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 ஷார்ப்பான ஒரு பர்சன். அண்ணாமலை நீங்கள் காய்தல் ஓரத்தில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு அரசியல்வாதி, விஷயம் அறிந்த அரசியல்வாதி, ஒரு ஆபத்தான அரசியல்வாதி. பாஜக ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்து போலீஸ் பேக்ரவுண்டு, ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு, 2 பேக்ரவுண்டும் போதாதான். ஒரு பக்கம் போலீஸ் பேக்ரவுண்டு, இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு. ஏன்னா பாஜக ஆதரவாளர்களே அண்ணாமலை மேலே அவ்வளோ கடுமையான கோபம் இல்லை, அண்ணாமலை மேலே கடுமையான கோபம் பாஜக ஆதரவாளர்களுக்கு வருவதும் அதை வருதுன்னு நம்மலாம் பேசுறதும் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கவங்கள அண்ணாமலை பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு நாடகம். அதுவும் நாடகம் 100%. ஏங்க நான் ஒன்று தாங்க அண்ணாமலையை கேட்குறேன். பிஜேபியை பற்றி உங்களுடைய உண்மையான பார்வை என்ன, அது தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு பிஜேபி மேலே கோபம் இருக்குன்னு 19 சொல்லிட்டு போகக்கூடாது. இஷ்யூவை பேசுங்க. ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு இந்தியாவை உருவாக்குறதும் சிறுபான்மையின மக்களை செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக உருவாக்குறது தான் பிஜேபியோட ஒரே எண்ணம். இன்றைக்கி பிஜேபியோட எம்பிஸில் வந்து ஒரு எம்பி கூட முஸ்லீம் இல்லை, ஒரு மத்திய மந்திரி இல்லை, ஒரே ஒரு மந்திரி கூட இல்லை. இது என்ன கட்சியா இல்லை இது நாடா சுடுகாடாது? 20% மக்கள் கொண்ட ஒரு சமூகத்துக்கு நாட்டை ஆள்ற கட்சியில் ஒரு எம்பியும் இல்லை, ஒரு மந்திரியும் இல்லை. அவங்களோட கிட்டத்தட்ட 21 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க. ஒரு முஸ்லீம் மந்திரி கூட இல்லை, ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இது எவ்வளோ அவலப்பானதுன்னா ஒன்று சொல்கிறேன். அயத்துல்லா கமேனி அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார். 5 மாதங்கள் கழித்து அவருடைய இறுதி சடங்குகள் நடைபெறுது. அதில் இந்தியா சார்பாக கலந்துக்கிறதுக்கு பிஜேபியில் ஆளே இல்லை, முஸ்லீமே இல்லை. ஏன்னா எல்லாம் பதவியில் ஒரு முஸ்லீம் இல்லை. யார் அனுப்புகிறாங்க தெரியுமா? ஒரு இராணுவ ஓய்வு பெற்ற அதிகாரி, பீகாரில் கவர்னராக இருக்கார், அவரையும் ஒரு வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி, அவர் முஸ்லீம் இல்லை, இந்து. ஏன்னா அதில் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் ஆளுங்கட்சி சார்பாக கலந்துக்கணும் இல்லை, அதுதான ஒரு நியாயமான ஒரு உணர்வு இல்லை. முக்தார் அப்பாஸ் நபி இருந்தார், அவரையும் முக்தார் அப்பாஸ் நபியை காலி பண்ணானுங்க, ஷானவாஸ் ஆலமை காலி பண்ணானுங்க, எம்ஜே அக்பரை காலி பண்ணானுங்க. இன்ஃபேக்ட் இந்த கட்சி ஆரம்பித்த 3 பேரில் ஒருத்தர் சிக்கந்தர் பக்த், வாஜ்பாய், அத்வானி, சிக்கந்தர் பக்த். ஒரு முஸ்லீமை வச்சு தான் ஏப்ரல் 6, 1980 மோடி வாஜ்பாய் ஆதரித்தார். இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வேற ஒரு முஸ்லீம் அவர் தான் அந்த விளக்கு ஏற்றி வைப்பார். நாங்கள் வந்து எல்லோருக்குமான ஒரு கட்சின்றதை அப்படி அது ஒரு தோற்றத்தையாவது கொடுக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. ஓகே, அது கூட இந்த மோடிக்கு கிடையாது. அதான் சொன்னேன், அயத்துல்லா கமேனியோட இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்கு இந்தியாவுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் ஈரான் அரசு. இந்திய அரசின் சார்பாக ஒரு மந்திரி கலந்துக்கணும்.
ஒரு இஸ்லாமியர் கண்டிப்பாக மந்திரியாக இருந்து அவர் கலந்துக்கணும், ஒரு இஸ்லாமிய மந்திரி கலந்துக்கணும். ஒரு இஸ்லாமிய மந்திரி கூட இல்லை. 20% மக்கள், இந்தியாவோட மக்கள் தொகையில் 20% மக்கள், கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இருக்கக்கூடிய, முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில், இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு முஸ்லீம் எம்பி, ஒரே ஒரு மந்திரி கூட இல்லை. எவ்வளோ ஒரு கேவலமாக, எவ்வளோ ஒரு அருவருப்பாக, அவலமான ஒரு நிலைப்பாடு.